மதியானம் நல்லா தூங்கி எழுந்துச்சி சாயங்காலம் 6 மணிக்கு ட்விட்டரை திறந்து பார்த்தா சூர்யா 44ஓட டைட்டில் டீசர் அப்டேட்டை யாரும் எதிர்பார்க்காத விதமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூர்யா ஃபேன்ஸுக்கே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்காக தான் இருக்கும். என்னடா திடீர்னு இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்கீங்களேன்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு கங்குவாலேருந்து அடி வாங்கினா சூர்யா ஃபேன்ஸ் இன்னும் அதுலேருந்து மீண்டே வரல தான் சொல்லி ஆனோம். இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய ஓப்புன்றது இந்த ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படமான சூர்யா 44. ஸோ அந்த படத்தோட டைட்டில் டீசரை வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலி மோடில் இருக்காங்க கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கங்குவால் அந்த மாதிரி ஒரு அடி சூர்யா ஃபேன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் கார்த்திக் சுப்ராஜ் மட்டும்தான் இப்போதைக்கு சூர்யா ஃபேன்ஸோட மனநிலையை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபராக இந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஏன்னா ஒரு பக்கம் ஆர்ஜே பாலாஜி கூட சூர்யா அவர்கள் படம் பண்ணிகிட்டு இருந்தாலும், அதே சமயத்தில் வாடிவாசல் படமும் இருந்தாலும், இதெல்லாம் தாண்டி சூர்யா ஃபேன்ஸ் வந்து மிகப்பெரிய ஓப்பாக இருக்கிற ஒரே விஷயம் இந்த ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படமான சூர்யா 44 கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சுதா கொங்கராவோட ப்ராஜெக்டான புறநானூறு அந்த ப்ராஜெக்டையே ட்ராப் பண்ணிவிட்டு, இல்லை அந்த ப்ராஜெக்டோட இந்த ப்ராஜெக்டே ஓகேவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட், அதாவது கார்த்திக் சுப்ராஜோட இந்த ஒரு படத்தை சூர்யா அவர்களும் கமிட் பண்ணாரு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ சுதா கொங்கரா ஆல்ரெடி சூரரை போட்டு சொல்லிட்டு சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவரோட ஃபிலிமோகிராஃபியில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான படத்தை கொடுத்தவங்க. ஸோ அவங்க 2வது படம் இயக்கும்போது அந்த ஒரு படத்தையே தூக்கி போட்டு பத்தாவதுக்கு அந்த படத்தில் துல்கர் சல்மான் எல்லாம் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வேணாம், அந்த ஒரு ப்ராஜெக்டை தூக்கி போட்டு கார்த்திக் சுப்ராஜ் ப்ராஜெக்டை சூர்யா அவர்கள் எடுக்கிறாருன்னா அப்போ அந்த ஒரு சூர்யா 44ன்றது என்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கூட நம்ம எடுத்துக்கலாம். பத்தாவது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இந்த ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப 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 ஒரு அண்டர்ரேட்டட் ஒரு டேரக்டராக தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மற்ற டேரக்டர் எல்லாருமே ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பூம் பெருசாக இருக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப ஓவரேட்டடாக பேசக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இருப்பாங்க. ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே கிரிட்டிக்ஸ் வைஸ் ரொம்ப 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 சூப்பரான ஒரு படமாக இருக்கும். பட் அவரோட படங்கள் அந்தளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ், உதாரணத்துக்கு அட்லி அவர்களோட படமோ சரி, இல்லை லோகேஷ் கனகராஜ் அவர்களோட படமோ சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் அந்தளவுக்கு பெரிய பூமை கிரியேட் பண்ணுற அளவுக்கு கார்த்திக் சுப்ராஜோட படங்கள் அந்தளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் பெருசாக கிளைம் பண்ணாது. அதனாலேயே இந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் கார்த்திக் சுப்ராஜை எப்போவுமே ஒரு அண்டர்ரேட்டட் டேரக்டர் தான் பார்ப்பார். பட் இருந்தாலும் அவர் படம் வரும்போது அவர் படத்தில் வர டைலாக் மாதிரி தான் சொல்லணும், நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேசணுன்ட்டு. அந்த மாதிரி அவரோட ஒவ்வொரு படங்களையும் சும்மா நின்று பேசியிருக்கு. அந்த ஒரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சூர்யா அவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பார், அது சூர்யா ஏன் ஒத்துக்கிட்டு நடிக்க போகிறாரு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அந்த எல்லா எக்ஸ்பெக்டேஷன் மத்தியில் இந்த ஒரு டைட்டில் டீசர் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் இந்த படத்துலேருந்து ஆல்ரெடி 2-3 கிளிம்ஸ் வீடியோலாம் வந்திருக்கு. அதில் எப்பயும் போல் சூர்யா மாசா கேங்ஸ்டர் ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கன்னோட தான் சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் பூஜா ஏஜ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு படம் வந்து ஒரு லவ் படம், ஒரு ரொமான்டிக் படம், கார்த்திக் சுப்ராஜ்கிட்டேருந்து ஒரு ரொமான்டிக் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் இருக்கும்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் இந்த ஒரு படமானது கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டைலான ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்குமா, இல்லை புது விதமாக ஒரு ரொமான்டிக் படமாக இருக்குமா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது கூட சொல்லலாம். ஸோ அந்த எல்லா எதிர்பார்ப்புக்கும் மத்தியில் தான் இந்த படத்தோட டைட்டில் டீசரை கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படமானது அடுத்த வருஷம் 2025 சம்மரில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனே ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு மத்தியில் தான் சூர்யா அவர்களும் சரி, இந்த ஆர்ஜே பாலாஜி ப்ராஜெக்ட்டில் சூர்யா 45 பிஸியாக இருக்கார். அதை தொடர்ந்து அது முடிச்சதுக்கப்புறம் வாடி வாசலும் போவார் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு கங்குவாக சொல்லிட்டு இவ்வளோ மிகப்பெரிய டிசாஸ்டருக்கு அப்புறம் சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, ஒரு மிகப்பெரிய ஓப்பு என்னவாக இருக்குன்னா, இந்த ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படமான சூர்யா 44 தான். ஸோ அந்த சூர்யா 44லேருந்து ஆல்ரெடி 2 கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 கிளிம்ஸ் வீடியோமே ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பியூர் கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. சந்தோஷ் நாராயணோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் சூர்யா அவர்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தார். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு டைட்டில் டீசர் வீடியோவும் இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பத்தாவதுக்கு இந்த ஒரு போஸ்டர் பார்க்கும்போது ஆல்ரெடி பேட்ட படத்தில் ரஜினிக்கு எப்படி ஒரு சில் அவுட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு சில் அவுட் போஸ்டராக இந்த ஒரு போஸ்டர் இருக்குது. அதை தொடர்ந்து அதே மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஒரு டீசராக தான் இருக்கும் சொல்லி நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு சூர்யா ஃபேன்ஸோட மனநிலை இந்த ஒரு டைட்டில் டீசர் பார்த்ததுக்கப்புறம் என்னவாக இருக்க போகுது. அதே சமயத்தில் அவங்க பெருசாக பிக் ஓப் பண்ணிட்டு இருக்க கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா அவர்களோட மார்க்கெட்டை முன்னாடி தூக்கி நிப்பாட்ட ஒரு வழியாக சொல்லிட்டு இந்த ஒரு சூர்யா 44 படத்தை தான் நம்மளும் பார்த்தாகணும்.